உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பணிபுரியும் நிறுவனங்களின் ஊழியர்கள் மற்றும் முதலாளிகளுக்கிடையான கூட்டு ஒப்பந்தம் பற்றி உங்களுக்கு தெரியாதா? விழிப்புணர்வுடன் இருப்போம். கூட்டு ஒப்பந்தம் என்றால் என்ன? பல ஊழியர்களுக்கு புரியவில்லை. எனவே கூட்டு ஒப்பந்தம் என்றால் என்ன, அது தொடர்புடைய சட்ட விதிகள் குறித்து இம்முறை விளக்குகிறோம். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், நாங்கள் இந்த சோஷியல் ஆப்பினை உருவாக்கியிருக்கிறோம். அதாவது சுதந்திர வர்த்தக வலயங்கள் மற்றும் பொது சேவை ஊழியர் சங்கம். 2004 நேர்கொழும்பு ட்ரெல்போக் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. ஆடை தொழிற்சாலையாக பாலிடெக்ஸுடன் ஒரு கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அத்துடன் இந்த சங்கம் அண்மையில் கட்டுநாயக்க நெக்ஸ்ட் நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த கூட்டு ஒப்பந்தம் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். ஒரு கூட்டு ஒப்பந்தம் என்பது ஊழியர்கள் அல்லது தொழிற்சங்கங்கள் மற்றும் முதலாளி ஆகியோருக்கிடையே உள்ள ஒப்பந்தம் என்று குறிப்பிடலாம். உண்மையான தொழில் தகராறுகளை எவ்வாறு தீர்ப்பது என்பது பற்றிய சேவை விதிமுறைகள் இங்கே இருக்கு. ஒரு கூட்டு ஒப்பந்தம் பணியாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையிலான கூட்டு பேரம் பேசுவதன் வெற்றிகரமான விளைவு என்று அழைக்கப்படலாம். ஒரு தனிப்பட்ட பணியாளராக அல்ல, ஆனால் ஒரு பெரிய குழுவாகவோ அல்லது தொழிற்சங்கமாகவோ தங்கள் கோரிக்கைகளை முதலாளியிடம் முன்வைத்து கூட்டாக பேரம் பேசுகிறார்கள். இந்த கூட்டு ஒப்பந்தத்தின் சட்ட விதிகள் எங்கிருந்து வருகின்றன என்பதை இப்போது பார்ப்போம். இதற்கான முக்கிய சட்ட விதி தொழில் தகராறு சட்டமாகும். இந்த தொழில் தகராறு சட்டம் பற்றி முன்பு பேசினோம். அதே போல 1935 தொழிற்சங்க கட்டளை எண் 14 ஆகும். மற்றொரு முக்கியமான ஆவணமும் உள்ளது. நமது முக்கிய அடிப்படை சட்டம் அரசியலமைப்பின் 14 மற்றும் 15வது பிரிவுகள். அதில் குறிப்பிடப்பட்டுள்ள சட்ட விதிகள் கூட்டு ஒப்பந்தம் தொடர்பான பின்னணியையும் வழங்குகிறது. கருத்து சுதந்திரம், அமைதியாக ஒன்று கூடும் சுதந்திரம், நிறுவன சுதந்திரம், தொழிற்சங்கங்கள் அமைப்பதற்கும் தொழிற்சங்கங்களில் சேருவதற்குமான சுதந்திரம் ஆகியவை அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளாக காட்டப்பட்டுள்ளன. இந்த ஏற்பாடுகள் மூலம்தான் இந்த கூட்டு ஒப்பந்தத்திற்கு சட்ட பின்னணியை, சட்ட அடிப்படை அடித்தளம் வலுப்பெறுகிறது. அதாவது தொழிற்சங்கங்கள் அமைப்பதற்கும் தொழிற்சங்கங்களில் சேருவதற்குமான உரிமை பாதுகாக்கப்பட்டுள்ளது. எனவே தொழிற்சங்கத்தை உருவாக்குவதற்கும் அதில் சேருவதற்கும் உள்ள உரிமையின் முதல் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்பாடு தொழிற்சங்க ஆணையாகும். கூட்டு ஒப்பந்தத்திற்கான சட்ட கட்டமைப்பு தொழில் தகராறு சட்டமாகும். அதன் பிரிவு 5 மற்றும் 10. இந்த உட்பிரிவுகளில் உள்ள விதிகள் கூட்டு ஒப்பந்தத்திற்கு பொருந்தும். கூட்டு ஒப்பந்தத்தின் தரப்பினர் யார்? மேலும் ஒவ்வொரு தரப்பினரும் ஒரு முதலாளி அல்லது முதலாளியாக இருக்கலாம், மற்ற கட்சி ஊழியர்களாக இருக்கலாம், அல்லது ஊழியர்களை கொண்ட தொழிற்சங்கமாக இருக்கலாம். இவைதான் இந்த சட்ட கட்டமைப்பில் காட்டப்பட்டுள்ளன. இந்த கூட்டு ஒப்பந்தத்தை என்ன காரணிகள் சாத்தியமாக்கின்றன என்பதை பார்ப்போம். சேவை விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள், சலுகைகள், உரிமைகள் மற்றும் கட்சிகளின் செயற்பாடுகளை சட்டம் கோருகிறது. அல்லது தொழில் தகராறுகளை எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்து கூட்டு ஒப்பந்தங்களை எட்டலாம். கூட்டு ஒப்பந்தம் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு கட்சியின் கட்சிகள் அல்லது பிரதிநிதிகளால் கையெழுத்திடப்பட்டு தொழிலாளர் ஆணையருக்கு அனுப்பப்பட வேண்டும். பின்னர் தாமதமின்றி வர்த்தமானியில் வெளியிட தொழிலாளர் ஆணையாளர் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதன்படி கூட்டு ஒப்பந்தம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட திகதியிலிருந்து அல்லது அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட திகதியிலிருந்து நடைமுறைக்கு வரும். ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திகதியிலிருந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட திகதி வரை இது செல்லுபடியாகும். இந்த விடயங்களை பொருட்படுத்தாமல் இரு தரப்பினரும் 1 மாத அறிவிப்புக்கு பிறகு கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதற்கான விருப்பம் உள்ளது. சோஷியல் ஸ்பேஸ், இது உங்களுக்கான இடம். உங்கள் பாதுகாப்பு, உங்கள் உரிமை. புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள்.